இந்த காலத்துல வந்து ஆம்பளைங்க வந்து ஆம்பளைங்க மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு வந்து பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. வீடியோவோட தம்ப்நெயிலோ டைட்டில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம். All right, princess. Ooh, you are the most princess of all. சென்ட்ரல்லே ரெண்டே லேபிள் தான் பெரிய லேபிள். ஒன்னு நீலாம்பரி, இன்னொன்னு வந்துட்டு காமாட்சி லீமா. ஹாய் ஹாய் guys. வீடியோ ஒரு தூரம் பாத்துருதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணு. வாட்சிங் ஹவர்ஸ் மட்டும் 500 தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. ஓகே, ஒரு ஆளுக்கு வந்து ரெட் ஃபிளாக்ன்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இப்படி கேட்டா கண்டிப்பா பாத்திருக்கேன். சோப்பு கலர்ல இருக்கும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு நீலாம்பரி, நீங்க பாத்திருக்கீங்களா ரெட் ஃபிளாக்னா? நான் வந்து நிறையவே பாத்திருக்கேன். நேரா ரெட் ஃபிளாக் மாதிரியும் பாத்திருக்கேன். இந்த வாட்டர்மெலன் மாதிரி கூட வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி வெளிய கிரீன் ஃபிளாக் உள்ள ரேட்டா இருக்கிறதையும் பாத்திருக்கேன். ஓகே, ஆக்சுவலி இந்த செக்மெண்டோட பேர் வந்து ரன்ஸ் இஸ் ரன்லா. சோ இதுல வந்து 9 क्वेश्चंस இருக்கும். அந்த 9 क्वेश्चंसக்கும் நீங்க ஆன்சர் கொடுக்கணும். வாட்ஸ் த மோஸ்ட் டெலிஷனல் திங் a man said to you? இந்த உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, தரமான உருட்டு அப்படின்னு. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உன் கூட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு உருட்டுலாம். நீங்க உருட்டுன மாதிரி இருக்கு. இப்ப இந்த பிகஸ்ட் உருட்டு என்னன்னா, உன்னைய தாண்டி நான் எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. உங்களை தாண்டி பார்க்க மாட்டாரு, ஆனா நீங்க இல்லாதப்ப பாப்பாரு போல. நீங்க சொல்லுங்க நீலாம்பரி. என்னோட வந்து பிகஸ்ட் உருட்டுனா, நான் உன்னைய உங்க அப்பா மாதிரி பாத்துக்குவேன். வாட்ஸ் த ஃபன்னியஸ்ட் திங்? அதாவது நான் வந்து மத்த பையனுங்க மாதிரி இல்ல அப்படின்னு ஏதாச்சும் உருட்டி இருப்பானுங்க. சோ இந்த மாதிரி ஆரம்பிச்சு முடிச்சது ஏதாச்சும் இருக்கா? என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி இல்ல. ஏன்னா பழகும் போதே தெரியும் அவங்க ஒரு ரேட் அப்படின்னு. அதாவது வந்து நீங்க ரேட்னு தெரிஞ்சே வந்து விட்டுருக்கீங்க. என்ன பண்றது? ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் கஞ்சா குடிக்கதான் பிடிக்குமோ? நீலாம்பரி, நீங்க சொல்லுங்க. அப்படி எனக்கும் வந்து எதுவும் இல்ல. பட் கிரீனா காட்டிக்கிட்டு கடைசியில ரேட் ஆனது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. நான் வந்து ரெட் இல்ல, நான் கிரீன் தான், ஆனாலும் நான் ரெட் தான் அப்படிங்க ஆரம்பிச்சிருக்காங்களா? ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு அப்படியே ஒரு இதா காட்டிக்கிட்டு கடைசியில பண்றது எல்லாமே ரேட்டா அந்த மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அஜித் ஃபேனா இருப்பாங்க போல. எப்ப சட்டி உள்ள இருக்குது தவக்கல, நான் காலை விடும் போது பாக்கல. மோஸ்ட் டிராமாட்டிக் திங். ஓகேவா, ஏன்டா இவ்வளவு பண்றான்? அந்த ஒரு படத்துல வருமே கோலமாவ கோயிலால, அப்படியே தாங்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு பண்ணிருக்காங்களா? நம்மள வந்து வண்டவாள தண்டவாளம் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க ஒரு சீன், அடி தூளா இருக்கும். எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க இது பண்ணுவாங்க. இல்ல இது அந்த நடிப்பு வந்து என்னடா இப்படி நடிக்கிற, எல்லாத்தையும் பண்ணிட்டு லைக் அந்த அன்னியன் படத்துல வர்ற அந்த 5 கோழியும் பண்ணல சார் அந்த மாதிரி. சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி த சேம். அது சில விஷயம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தங்கா பாசா கண்டுபிடிச்சிரும். அத மெனிபுலேட் பண்ணுவாங்க பாருங்களேன். இதனாலதான் இப்படியாச்சு, அவங்கனால இப்படி அப்படின்னு. அந்த டிராமா பெர்ஃபார்மன்ஸ் வாவ், 10 out of 10. மெனிபுலேட் பண்ணும்போது அழுவாங்களா? ரொம்ப ரொம்ப தேவி அழுவாங்க. மொத ஈஸியான செக்மெண்ட் முடிஞ்சு அடுத்த செக்மெண்ட் போவோம். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் திங் தட் பிஸ்ட் ஆஃப் யூ? அதாவது ஒரு பையன் இத பண்ணனால உங்களுக்கு பிடிக்கல. ஓகே, வந்து ரெட் ஃபிளாக் விட்டுருவோம். மத்த பொதுவா நீங்க ஏதாச்சும் ஒரு பையனை பாத்திருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா பேசிட்டே இருக்கும்போது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக நீங்க அவங்களை வெட்டி விட்டீங்க வச்சுங்களேன். கண்டிப்பா நான் சொல்லி நார்மலி வந்து நம்ம இப்ப நேர்ல வந்து பார்க்க சான்ஸ் இல்லைன்னா மேபி சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்கன்னா பார்க்க பையன் நல்லா இருக்கான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஃபாலோவிங்ல வந்து ஒரு கேர்ள் சொஸ்தலே இருக்கும். அது வந்து எனக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இதாயிரும். ஒரு வெட்டி விட்டுறலாம், இவனையா போய் பார்த்து அப்படின்னு. ஆனா இந்த கருத்தை நான் லைட்டா ஆமோதிக்கிறேன். ஏன் ஆமோதிக்கிறேன்னா, இப்ப 2025ல அட்லீஸ்ட் அவன் பெண்களை ஃபாலோ பண்றதுனால. சொல்லுங்க. ஆயிங்க. எனக்கு என்னன்னா, நம்ம போய் சரி புதுசா ஒரு ஆளு கிட்ட பேசுவோம்ல, பேசும்போது அவங்களே அவங்கள ரொம்ப பீத்திக்குவாங்க. நான் இப்ப
இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் வந்து இது செஞ்சிருக்கேன் அது செஞ்சிருக்கேன், எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும் சொல்ற அந்த குவாலிஃபிகேஷன் ஒண்ணு கூட இருக்காது. இந்த மாதிரி புல்லூட் பேச்சு பேசினா எனக்கு வெட்டி எவ்வளவு மைக் அப்படின்றீங்களா? ஓ ஆமா. weirdest thing a guy had done to impress you? நீலாம்பரி சொல்லுங்க. வியர்டா வந்து அப்பதான் வந்து பேசியிருப்போம், அதுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி மீட் பண்ணலாமா, இங்க லைக் பேசலாமா, லைக் நான் ஸ்டாப்பா கால் பண்ணலாமா, நம்பர் கிடைக்குமா, இல்ல இந்த மாதிரி வந்து ரொம்ப இதா பண்றது கிரீப்பியா இருக்கும். லைக் நம்மளா பேசினா ஓகே, என் சைட்ல இருந்து அந்த காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் வந்து பேசுவாரு, அந்த மாதிரி யாருடா இவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி. ஓ இன்பாக்ஸ் அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான், நீங்க சீன்ல விட்டுருவீங்களா? Please reply. 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 இந்த மாதிரி வியர்ட் கை வந்து இங்க மட்டும் இல்ல, நான் வந்து ஒர்க் பிளேஸ்ல கூட பாப்பேன். நான் வந்து ஒரு வார்த்தை தான் பேசுவேன், பட் அவங்க வந்து நிறைய பேசிட்டு லைக் அந்த பிள்ளைக்கு வந்து உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. லைக் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைகிட்ட நீ பாட்டுக்கு இங்க இருந்து வந்திருக்க, அங்க இருந்து என் அப்பா பேரு தாத்தா பேரு லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஹிண்ட் கொடுக்க முடியுமா? இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா நான் ரொம்ப பேச மாட்டேன். சோ அதுலயே தெரிஞ்சிடணும்ல, லைக் அவங்களே நையன்னு பேசிக்கிட்டு இருந்தா லைக் ரொம்ப ட்ரை ஹார்ட் பண்ண வேணாமே. ஒரு பிள்ளை எப்படின்னா லைக் வருஷ கணக்குல அந்த பர்சன் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு ரிப்ளை, நான் ரிப்ளை பண்ணாட்டி கூட ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. டேய் திருந்துங்கடா, உங்களை தான்டா கலாய்க்கிறாங்க. ஏய் பரமா படிடா. படிடா, ஃபோக்கஸ் ஆன் கேரியர், இல்லாட்டி பாட்காஸ்ட்ல உங்களை பத்தி அசிங்கமா பேசுவாங்க. சொல்லுங்க. The most weirdest thing என்னன்னா, சில பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டே வந்து மேக்சிமமா ட்ரை பண்ணுவாங்க பாருங்களேன். சொந்த பாய் ஃப்ரெண்ட் கூட எந்த அளவுக்கு எஃபர்ட் போட மாட்டாங்க, அந்த அளவுக்கு போடுவாங்க எஃபர்ட். 2-3 நாள் கழிச்சு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட வந்து ஸ்டோரியில போட்டுருப்பாங்க. அதான் எப்பவுமே இந்த ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, அக்கறை மாட்டுக்கு இக்கறை பச்சைன்னு. திடீர்னு பார்த்தா ஹாப்பி 1 year anniversary என்னோட நடக்குது அந்த மாதிரி இருக்கும். ஸ்டோரி ரிப்ளை பண்ணுவாங்க இந்த மாதிரி, இன்னைக்கு நீங்க எங்க வருவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி தேர்ஸ்டே கோயிலுக்கு போவோம். சோ இன்னைக்கு வருவீங்களா, எவ்ரி வீக் கேட்பாங்க இன்னைக்கு வருவீங்களா. ஆனா ஹைலைட்ஸ் வந்து ஃபுல் கேர்ள் தான், என்னோட உலகம் எல்லாமே போட்டிருப்பாங்க. சார் உத்தம பிரதீப் சார். கொஞ்சம் மீடியமான செக்மெண்ட் முடிச்சு அடுத்து கொஞ்சம் பயங்கரமான செக்மெண்ட் இருக்கு. வாட் இஸ் த பிகெஸ்ட் மேனிபுலேஷன் மூவ் ஃப்ரம் அ மேன் டுவர்ட்ஸ் யூ? இத அதாவது நீங்க சொல்றது வந்து எனக்கே அவனை அடிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நானு நீங்க ஓகே, நீங்க தான் சொல்லுங்க. த மோஸ்ட் மேனிபுலேஷன் என்ன இப்படி பேசுவாங்கன்னா, ஏமாத்திடுவாங்க, நம்மளும் கண்டுபிடிச்சிரும். அது கெஞ்சி கொஞ்சி கால விழுந்து கெஞ்சுவாங்க. லவ் தானே இவ்வளவு கெஞ்சுறாங்களேன்னு சான்ஸ் கொடுக்க அதேதான் ரிப்பீட். என்ன விஷயத்துல தங்கா பாஸ் ஆயிட்டாரு? பொண்ணுங்க விஷயம் தான். ஒரு சும்மா ஒரு 6 பிள்ளைங்க வச்சுக்கோங்க. 6 பிள்ளைங்களா? சும்மா 6 பிள்ளைங்களா? அதுவே கம்மி. நான் வந்து முடிக்கல, சாரி ஹாய்ங்க. 4-5 இயர்ஸ்ல 6 பிள்ளைங்கன்னா, சில பிள்ளைங்க வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க, புது ஃப்ரெண்டா இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு, அதுல வந்து ஒரு 2 பேர் வந்து அவங்களாவே வாலண்டியர் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கா பாசா பண்ணி நம்ம போய் கேட்க, அவங்க வந்து நான் போய் சாக போறேன், சூசைட் பண்றேன்லாம் சொல்லுவாங்க. ஏன் செய்யலாம் கேட்டீங்களா இல்லையா? ஐயோ சாவாதீங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க. யூனிலேயே வந்துட்டு நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அதுதான் வந்து யூனிலே நான் ஒரு ஆள் கூட இருந்த ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் முடிப்பேன்னா அந்த யூனில வந்து யாரையும் பார்க்க கூடாது அப்படின்னு. என் வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ரெட் ஃபிளாக்கும் அவங்கதான். சோ அவங்க வந்து சீட் பண்றதுக்கு எனக்கு எப்படி இருக்கும்னா, சீட் பண்ற அதுல ஒரு அறிவாளித்தான கூட்டம் இல்லையே. இருக்கிறது ஒரே யூனி, அவர் வந்து அந்த யூனில உள்ள பிள்ளைய அங்கேயே உள்ள ஆளை வச்சே சீட் பண்ணும் போது தங்கச்சி மாதிரி அந்த மேனிபுலேட் வந்து ரொம்ப கோவம். சீட் பண்றேன்னா சீட் பண்ண அந்த மாதிரி ஏன் தங்கச்சி அக்கா இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணி இப்ப பண்ற சீட்டிங் வந்து என்னால சத்தியமா முடியல. லைக் ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர். இது இப்ப அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, படத்துல வர்ற அந்த கேரக்டரு ரெட் பிளாக்கா இல்ல கிரீன் பிளாக்கான்னு நீங்க சொல்லணும். ஆகன் ஃப்ரம் டூட். நீரம்பரி சொல்றேன், அவர் ஒரு ரெட் பிளாக். முத பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க எஃபர்ட் எடுத்து. சோ அப்ப வந்து அத வந்து அவங்க வேல்யூ பண்ணல. திடீர்னு அந்த அடிச்சு விழுந்த மண்டையில அடிப்பட்டோடனே திடீர்னு பண்றது, லைக் அவ்வளவு நாள் இருந்து பண்ணாம லைக் திடீர்னு பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி ரெட் பிளாக். லைக் வேல்யூ அவருக்கு அப்பதானே வந்துச்சு. என்ன வந்துச்சு?
ஃபீலிங்ஸ் வேற என்ன? காமாட்சி சொல்லுங்க, அவரு ரெட் ஃபிளாகா? ரேட் தான் அந்த கேர்ளோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாமே. விஜய் சேதுபதி ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ். ஃபர்ஸ்ட் காமாட்சி. ரேட் பிகாஸ் யூ மேரிட், லைக் தேர் இஸ் சம்மன் எல்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெட் ஃபிளாக் தான். இப்போ கரண்ட்லி இந்த இஷ்யூ ரொம்ப நடக்குது. லைக் அட்டாக் பண்ணல, பட் தி மோஸ்ட் ஃபக்ட் அப்பான ஒரு இதுனா பைசெக்ஷுவல்னு சொல்லலாம். லைக் காதல பாத்தியா? லைக் உனக்கு ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுல இருடா. அப்படி கேர்ளை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா உனக்கு காயம் இதாகும். சோ அங்க ரெண்டு சைட்டும் நீ இதாக்குற. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா மேரிட் அண்ட் இதே சிச்சுவேஷன் தான் அங்கேயும் நடந்திருக்கும். பட் சம்ஹவ் ஜஸ்ட் பிகாஸ் யூ டேக் கேர் ஆஃப் தெம் அது வேலிட் ஆகுமா தெரியல. பிகாஸ் யூ லிட்டரலி ஸ்பாயில்ட் ஹர் லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. விஜய் ஆண்டனி ஃப்ரம் ரோமியோ ஃபிலிம். அவரு கண்டிப்பா கிரீன் ஃபிளாக் தான் சொல்லுவேன். ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டா மட்டும் நீ ஆம்பளை கிடையாது. லைக் வாட் அந்த பிள்ளை என்ன கோ த்ரூ பண்ணிருக்கு, நீ அந்த பிள்ளை என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கு, அதை மதிச்சு ஒரு ஜேர்னி லைக் இட்ஸ் a good ல இஸ் a green flag. அடுத்து காமாட்சி லீமா சொல்லுங்க. கிரீன் தான். சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரெமோ. அவர் ஒரு ரெட் ஃபிளாக், அவங்க ஒரு ரெட் ஃபிளாக், ரெண்டு ரெட் ஃபிளாக்கும் ஒரு பாவமா இருக்கு. ஆனா அவரு அந்த பொண்ணுக்காக அவ்வளவு எஃபர்ட் போட்டாருங்க. அடுத்தவனோட ஃபினான்ஸுக்கு எஃபர்ட் போட்டு இருக்குங்க. ரெட் தான். லவ் பண்ற சரி, பட் நீ யாரு உண்மையா இருக்கணும்ல லவ் பண்றது. எனக்கு ஓ அந்த பொம்பளை வேஷம் போட்டு வந்துட்டான்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த மாதிரி ஏன் ஏமாத்தி. அந்த படத்துல எஸ்கே பாக்கிறதுக்கு ஸ்ரீலீலா மாதிரி இருப்பாரு. அஜித் ஃப்ரம் வரலாறு, அப்பா கேரக்டரா வருவார்ல. இப்ப நம்ம ஒரு கேர்ளா இருக்கும், அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி கல்யாணம் பண்ண யோசிப்போம்ல, அந்த மாதிரிதான். ஆனா அவர் போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் கதை பண்ணாரு அப்படின்னு எனக்கு நான் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்றேன். ஏன்னா நீங்க சொல்றதுனால என்னால ஏகே ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் பார்த்ததான் என்னால சொல்ல முடியும். முருகன் ஃப்ரம் இட்லி கடை, நம்ம தனுஷ். கண்டிப்பா கிரீன் ஃபிளாக் தான் சொல்லுவேன். ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்க, கொஞ்சமாச்சும் ஆம்பளை மாதிரி நடந்துக்கோங்க. இல்ல நாங்க விளையாட்டு பேசிட்டு இருக்கோம், எப்படி சொல்றது, ஃபன் பண்றோம். இது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம். தெரிஞ்சாதானே இந்த பாட்காஸ்ட் நடக்கிறது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும் தான். ஆமா.